மக்கள்கிட்ட மன்னிப்பையும் கோர்றேன். சூழல் கூட்டத்துக்குள்ள மக்களுடைய நடக்குது, கொஞ்சம் பொறுத்துங்க, வேகமா முடிச்சிடலாங்க. எங்கூட இந்த பகுதியினுடைய வல்லாளப்பட்டி தலைமை அமலக்காரர் ஐயா இருக்கிறாங்க. இன்று நம்முடைய மத்திய அமைச்சர் கனிம வளம் சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிஷன் ரெட்டி அவர்கள் வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த 2 ஊருக்கும் கூட வந்திருக்கிறாங்க. வல்லாளப்பட்டியில அம்பலக்கார ஐயா தலைமையில, சமுதாய தலைவர்கள் தலைமையில, கிராம பொதுமக்கள் முன்னிலையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. எதற்காக மத்திய அமைச்சர் இங்க வந்திருக்கிறாங்க? ஒரே காரணம், இங்கிருந்து வந்த கிராம மக்கள் அம்பலக்கார ஐயா எல்லாம் 22 டிசம்பர் 22 ஜனவரி 2025 டெல்லியில அமைச்சரை அவருடைய அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது அன்போடு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நீங்க எங்க ஊருக்கு வரணும், எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி டெல்லியில எங்களுக்கெல்லாம் நீங்க மரியாதை கொடுத்தீங்களோ அதுபோல நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். சொன்னபடி 23 ஜனவரி இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்பலக்காரர் ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க, அமைச்சர் இங்கே வர வேண்டும். அந்த அன்பான கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிகச் சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம், ஏழைகளின் பக்கம், ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நிற்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு இந்த பகுதி, இந்த மேலூர் பகுதி, இந்த கிராமமெல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம், டங்ஸ்டன் திட்டம், கிட்டத்தட்ட 4980 ஏக்கர் பல்லுயிர் தளம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 477 ஏக்கர். இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக. என்னைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு 23 ஜனவரி 2025 இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறார். இது இந்தியாவிலேயே ஒரு ஆச்சரியம். ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்தியாவில் எங்கேயுமே இது நடக்காது, இது நடந்திருக்கிறது. இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க, பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க. அவர்களோடு வருவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு. நான் பேசும் பொழுதும் கூட எடுத்து சொன்னேன், எப்ப வந்துச்சு, எப்ப கடிதம் போட்டாங்க, அதன் பிறகு எப்ப இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது, ஏலம் எப்ப கொடுத்தாங்க. அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறில்லை. ஆனா நம்ம மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் வான பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம். இன்னைக்கு மேலூர் பகுதியில், அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கின்றோம். காரணம், உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உன்னிப்பா கேட்டுதான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.